வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 உடைய ஓட்டிங் அனலிஸ் தான். ஏன்னா காலையில் நம்ம சொன்னதுக்கும் நைட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. ஒருத்தர் வந்து தாறுமாறாக முன்னேறிட்டு இருக்காரு. அவர் யார், அவருக்கு எப்படி ஓட்டுகள் வருது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து பிக் பாஸ் சார்ந்த அப்டேட்கள் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இன்றைக்கி நம்ம பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்தது. பெண்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டை, சுனிதாவுடைய மோதலாக இருக்கட்டும், ஜாக்லின் சுனிதா, அதுக்கப்புறம் ஜாக்லின் பவித்ரா, இப்படி அவங்களுக்குள்ளே இருந்த மோதலாக இருக்கட்டும், ஜாக்லின் வந்து கண் கலங்கி அழுததாக இருக்கட்டும், முத்துக்குமார் வந்து பற்ற வச்ச வெடிகள் வந்து நிறையா அந்த உப்பு விஷயத்தில் நிறையா வந்து வெடிச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டிங் பார்த்து அப்படியே வந்து நம்ம ஓட்டிங்கோடு சேர்த்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து கடைசி இடத்துல இருக்கிறது ரஞ்சித் அவர்கள் தான். ரஞ்சித் அவர்கள் வந்து 12,553 ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்துல தான் இருக்கார். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்துடைய கேம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை. அவர் வந்து சேஃபாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்கார். பட் வழக்கமாக இருந்தால், போன சீசனாக இருந்தால் இது எப்படி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரம் இருக்கிறனால அவருக்கு நிறைய டைம் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஏஜ்டு பர்சனாக இருக்கவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். 2 வாரம் அவங்க இருக்கிறதே அங்கே போதுமானது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேம் நல்லா விளையாடுறவங்கள தூக்காமல் இந்த மாதிரி பழசுப்பட்டெல்லாம் தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களெல்லாம் அனுப்புவாங்க. இந்த வாட்டி ரஞ்சித் அவர்களுக்கு கையில் டைம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாளே ஒருத்தவங்களை அனுப்பி விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு நாள் டைமில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு தான் அப்படிங்கிறது தான். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்தர் வந்துட்டார். ரவீந்தர் வந்து காலையில் வந்து 4வது இடத்துல இருந்த ரவீந்தர் மொதல் நாள் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருந்தார். மொதல் நாள் வந்து இதே இடத்துல தான் இருந்தார். அதுக்கப்புறம் தாறுமாறாக அவருக்கு ஓட்டுகள் விழுந்தது. அவர் வந்து கொஞ்சம் முன்னோக்கி மேலே போனார். ஒரு இடம் முன்னோக்கி மேலே போயிருந்தார். இப்போ அவர் வாங்கியிருக்க ஓட்டு பார்த்திங்கன்னா 12,777 ஓட்டுகள் அவர் வந்து வாங்கியிருக்காரு. இவருடைய கேம் பிளே வந்து சூப்பராகவே இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இவர் இருந்தால் அந்த கேமை வந்து மாற்றுவார். நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத விட இந்த கேமை சுவாரஸ்யமாக அவரால் திருப்ப முடியும். அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் மற்றவங்கள சுற்றி விட்டு இவர் வேடிக்கை பார்ப்பார். அதுதானே இந்த கேமுக்கு வந்து எல்லாருக்கும் தேவைப்படும். அப்படிப்பட்டவர் தான். நேற்று வரைக்கும் நல்ல முன்னேற்றம். அந்த சஞ்சனா அவங்கள வந்து வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு நல்ல பிளான் போட்டாலும் அதை வந்து இவரே வெளியில் சொன்னார். அதுதான் இவர்கிட்ட பிடிச்ச விஷயம். ரிவ்யூ பண்ணியிருக்கிறனால இவருக்கு வந்து தெரியும், மூடி மறைச்சி இங்கே எதுவுமே பண்ண முடியாது, வெளியில் போட்டு தாளித்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சனால அவரே வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். அது இல்லாமல் வெளியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவரால் கெஸ் பண்ண முடியும். அதனால் இவருக்கு நெகட்டிவாக தான் பேர் வரும் ஓரளவுக்கு அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவர் வந்து இப்போ வந்து 4வது இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இவர் இடத்துல இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். ஸோ அருண் பிரசாத் வந்து இப்போ 13,847 ஓட்டுகள் வாங்கி கொஞ்சம் முன்னேறி இருக்கார். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே முன்னேறி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இவருக்கு மேலே இருக்கிறவங்களோட ஒரு 40 ஓட்டு கூட இல்லை, 20 ஓட்டு தான் இவர் வாங்கியிருக்காரு. அப்படின்னா பாருங்களேன், தாறுமாறாக மேலே ஏறுறாரு. அப்படின்னா இவர் இந்த 2 நாள் இந்த கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பெரிய அளவில் என்ன, அந்த நாமினேஷனே வந்து அவருக்கு சரியாக பண்ண தெரியல, அப்படி தான் இருந்தார். வீட்டுக்குள்ளே சைலண்ட்டாகவே இருக்கார். இவர் வந்து ஓட்டுகள் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேசியிருக்கோம் நம்ம. போன தடவை வந்த அர்ச்சனா உடைய பாய் ஃப்ரெண்டுன்னு தான் இவரை சொல்கிறாங்க. அவங்களும் எதிர்கொண்ட பிரச்சனையில் மிக முக்கியமான பிரச்சனை வந்து அவங்க வந்து ஓட்டுகள் எப்படி வாங்கினாங்க, அவங்க வந்து பிஆர் செட் பண்ணி தான் வாங்கினாங்க அப்படிங்கிறத பேசினாங்க. அதிலேயே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அவங்க வந்து அந்த 6-8 பேர் சேர்ந்து வம்பளக்கும்போது அவங்க போல்டாக அங்கே ரிப்ளை பண்ண அந்த விஷயந்தான் அவங்கள வந்து பெரிய இடத்துல எடுத்து காமிச்சிச்சு. ஆனால் இவரை இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளில் பெரிய எந்த ஒரு விஷயமும் பண்ணல. நீங்கள் நல்லா எடுத்திங்கன்னா, ஜாக்லின் பண்ணுற விஷயமோ, முத்துக்குமார் பண்ணுறதோ, ஃபேட்மேன் பண்ணுற விஷயத்த கூட இவரெல்லாம் பண்ணல. தீபக் பண்ணுறதை கூட இவரால் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஓட்டுகள் வந்து நிறையா விழுது. ஸோ இதை நம்ம இப்பயே வந்து கொஞ்சம் கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த இடத்துல இருக்கிற ஜாக்லின் வந்து 13,869 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜாக்லினாவது ஏதாவது பண்ணுறாங்களா, அந்த கேமை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் நாள் ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே போக மாட்டேன், வெளியில் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நாளே மற்றவங்களுடைய கவனத்தை அவங்க திருப்புறாங்க, தான் பக்கம் திருப்ப வைக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு நெகட்டிவாக போகணும் அவங்களுக்கே நல்லா தெரியும்.
அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கவனம் வந்து நம்ம மேலே திரும்பணும், ப்ரொமோலலாம் நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்க ரூமுக்கு நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சதும் அந்த இடத்துல வந்து சுனிதா வந்து போகவே கூடாது அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல சைலண்டாகவே நம்ம இருக்கலாம், நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் கேட்டு அந்த இடத்துல அந்த 1 hour ஷோவில் வந்து தனக்கு ஒரு இடம் கிடைக்கணும், நம்ம வந்து கவனிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த கேமுக்குள்ளே அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இன்றைக்கி வந்து முத்துக்குமார் பண்ண சில விஷயங்களும் கூட இவங்ககிட்ட தான் வந்து பண்ணார். அந்த உப்பு வந்து ரொம்ப முக்கியம், உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க, உப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். உண்மை தானே? எல்லாமே சூப்பராக இருந்து உப்பு இல்லைன்னா என்ன வருது? அந்த பக்கம் பாய்ஸை பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது உப்பு மட்டும் இவங்ககிட்ட இல்லை, கொடுக்க முடியாதனால அவங்க எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து பெரிய கலவரத்தில் தான் போய் முடியும். ஏன்னா அவங்க உப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாவே அவங்க எல்லாத்தையும் விட்டு தான் கொடுத்து ஆகணும். உப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்காக முத்துக்குமார் அதை சரியாக கண்டுபிடிச்சி அழகாகவே அதை எங்கே யார்கிட்ட கொடுத்தா அதை கரெக்டாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாகவே கெஸ் பண்ணி அடிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமார் தான் 20,074 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இவருக்கும் ஜாக்லினுக்குமே வந்து ஒரு 7,000 ஓட்டுகள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய கேம் பிளே எப்படி போகுதுன்னு பார்த்து தான் அவருடைய ஓட்டுகள் வந்து நிறையா இருக்கும். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் ப்ளே பண்ணுறாரு. அதாவது எங்கே பற்ற வச்சா வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு சூப்பராகவே விளையாடுறாரு. அதாவது சோஷியல் மீடியாக்குள்ளே இருந்திருக்கிறதுனால இவருக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குது. பாப்பா இவர் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். நான் இதான் ஜாக்லின் விஷயத்தில் சொல்லும்போதே ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் பண்ணுறாரு, ஒருத்தவங்களை நல்லா கெஸ் பண்ணுறாரு. அந்த ஜாக்லினே வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குங்கும்போது கூட அடித்து சொன்னார், உனக்கு எதுக்கு கில்ட்டி வரணும், நீ அவங்கள அடிக்கிறது தான் உன் முடிவு, அடிச்சுட்டு வந்து கில்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதும். இவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க ஆனந்தி, அவங்களும் சோஷியல் மீடியாலேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேம்போ 2 பேருக்குமே இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பின்னாடி விளையாடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது சௌந்தர்யா 24,331 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ரவீந்தரா இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து முத்துக்குமாராக இருக்கட்டும், அந்த பக்கம் வந்து ஜாக்லின், இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கேம் வந்து பெரிய ஈடுபாடு கிடையாது, அவ்வளோதான். பெரிய அளவில் ஈடுபாடு அவங்களுக்கு கிடையாது. இவங்க பண்ணுற வீட்டுக்குள்ளே பண்ணுறது கூட நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான். ஆனாலும் ஓட்டுகள் வந்து தாறுமாறாக விழுது. எந்த காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்க. அவங்க இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க, இப்போ அருண் பிரசாத் கூட ஒரு சீரியலில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் தான். அவருக்கு அப்படி ஓட்டு வருதுன்னு கூட நம்மளை கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட இவங்க அந்த அளவுக்கு அவர் அளவுக்கு கூட ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஓட்டு தாறுமாறாக விழுந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து எதுக்கு சந்தேகப்படுறோம் அப்படின்னா, எல்லாருமே இப்போ வந்து பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து யோசித்து தான் ஆகணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி, இல்லை ஏதோ ஒன்று ஆக்ரோஷமாக விளையாண்டு அதில் ஓட்டுகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து அது போன சீசன்லேருந்து இது ஒரு பிரச்சனையாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை தொடர்ந்து நம்ம கவனித்து தான் பார்க்கணும். இவங்களுக்கு எப்படி ஓட்டுகள் வருது, இவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து. ஏன்னா இவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு பாயிண்ட்டே பெரிய அளவில் கிடைக்கல. ஏன்னா அங்கங்கே ஒரு சில இடங்களில் அவங்க வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் நாள்லாம் வந்து அவங்கள சுத்தமாகவே வந்து ஒரு பெரிய இதிலலாம் நாமினேஷன் பண்ணும்போது காமிச்சாங்களே தவிர பெருசாக எதுவுமே பண்ணிடல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனால் இது எல்லாம் ஒரு தொடர்ந்து நிலைக்க போகிறது கிடையாது. தொடர்ந்து மாற்றங்கள் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அவங்களுடைய கேமை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுக்கு இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பேசலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். காலையில் 9 மணிக்கெல்லாம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துடும், அதை பார்க்க தவறாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.